92 7:04 PM. மகன் சாதகம். வீடு அமையுமான்னு கேட்டீங்க. புதன் தசையில் ராகு புத்தி. இந்த ராகு புத்தி 2027 2வது மாதம் வரைக்கும் இருக்குது. பிரம்மாண்டமான வீடாக அமையும் அப்படிங்கிறதான் ஆசை உங்களுக்கு. அமையும். 2வது, கடன் வாங்கி வீடு வாங்குற மாதிரி சூழ்நிலை வரலாம். இருந்தபோதும் நீங்கள் வீடு அமையும், வீடு வாங்க முடியும். இந்த 2027க்குள்ளே இப்போ இருந்து வீடு அமைச்சிடும். தை மாதத்துக்கு மேலே நீங்கள் வீடு அமையலாம். பெரிய வீடாக, நல்ல வீடாக, பிரம்மாண்டமான வீடாக அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தாராளமாக அதற்கான முயற்சி பண்ணுங்கள், ஜெயிச்சிருவீங்க. வீடு வாங்கிடலாம். கார்த்திகா ஜூன் 19 வருடமா? என்ன போடுறீங்க? ஆண்டிப்பட்டி தமிழையா. நீங்கள் போட்டிருக்கிற டேட்டா பார்த்து சரியாக வரலங்க. டேட்டா பார்த்து சரியாக போடுங்க. கார்த்திகா ஜூன் 19 வருடம் போடுறீங்க. ஜூன் மாதம் 19 வருடம்னா எப்படி? என்ன 19? கிஷோர் குமார். பன்னிரெண்டு 6 2001. காலை 6 மணி. ஒரு நிமிஷம். திருச்சி. அரசு வேலை எப்பொழுது கிடைக்கும்? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? திருமணம் எப்போது? ஓகே. குருதசை புதன் புத்தி. அரசு வேலை, அரசு உத்தியோகத்துக்கான காலகட்டம் தான் இது. திருமணமும் நடக்கும். 2026க்கு மேலே, தை மாதத்துக்கு மேலே திருமணமும் உண்டு, அரசு வேலையும் உண்டு. பயப்படாதீங்க. சூரியன் குரு சனி 12ல். அதனால் அந்நியத்தில் வெளியிலேருந்து வரவும் பொண்ணும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கார்த்திகா 19 ஜூன். (2001) மதியம் 1 மணி. லக்கணத்துக்கு 2 3ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் கேட்டை. புதனுடைய சாரம். புதன் மிருக சீர்ஷம், செவ்வாய் சாரம். எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவோம். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல, அடுத்த சகோதரன் சகோதரியை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் போய் உட்கார்ந்துருந்தா காரக பாவனாஸ்தி, அடுத்த குழந்தைகளை தடை பண்ணும், தடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதை அடிக்கடி நீங்கள் முருகன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணிக்கணும். 2028 வரை மந்தமாக இருக்கு இல்லையா? சனி புத்தி வேற ஓடுது. அப்போ தடங்கள் தாமதத்தை தருது. முருகன் கோவிலில் போய் செவ்வாய்க்கிழமை 1 லிட்டர் பால் 2 லிட்டர் துவரம்பருப்பு வாங்கி தானமாக கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு வந்தீங்கன்னா அடுத்த குழந்தை கிடைக்கும். ஏன்னா இந்த குழந்தையுடைய ஜாதகம் தான் அடுத்த குழந்தையை தடுக்குது இல்லையா? இந்த வழிபாடை செஞ்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். பாலசுப்ரமணியன். அது மாதிரி நிறைய